வணக்கம். இன்றைக்கி ஒரு 2 விஷயங்கள பார்ப்போம். எப்படின்னா, ஜெயலலிதா இந்துத்துவவாதி. ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி. அதை பற்றி தேவைப்பட்டால் அதிமுக கட்சியிடம் விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பார்த்துக்குங்க. அவர் எவ்வளோ பிஸியாக இருக்காருன்னு இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பிஸியாக இருக்கார் பாருங்கள். நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு. இது சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கு அவர் யார், கடந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை ஒரு அரசியல் வியாபாரி. அவர்கிட்டலாம் நாங்கள் வாதிக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆள் இல்லை. இதுப்பா அப்படின்னு சொல்லி அரசியல் வியாபாரின்னா அரசியல் புரோக்கர் அப்படிங்கிற மாதிரி தான். வியாபாரின்னா புரோக்கர் ரெண்டும் ஒன்று தானே. அதனால் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இப்போது தேவையில்லாமல் அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தால், இவர் பாட்டுக்கு வாயை கொடுத்து இவர் ஒரு மாநில கட்சியினுடைய, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை தேவையில்லாத வாயை விட்டு அரசியல் புரோக்கர்னு அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களே சொல்ல வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? இது தேவையாங்க? அது இல்லை. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எத்தனாயிரம் பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் இந்த கட்சிக்காரங்க மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 என்னமோ ஒரு அடமண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பிடிவாதத்துக்குன்னு யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி வம்புழுது, யாரையாவது ஏதாவது சொல்ல வேண்டியது. இப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவை பற்றி நேராக இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம், இப்போ அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசியிருந்தான்னு வைங்களேன், கட் பண்ணி காக்காய்க்கு போட்டுறோம், காக்கா குத்தி இருக்கோம் அவ்வளோ நாளாக. ஏன்னா ஆனால் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பேச மாட்டாங்க. யாரும் பேசலை. திமுககாரங்க மட்டும்தான் அந்த அம்மாவை எதிர்த்தாங்க. தேசிய கட்சிகளே கூட பயந்தன. திமுக மட்டும்தான் அந்த அம்மாவை எதிர்த்தது. ஆனால் அண்ணாமலை அந்த அம்மா இறந்து போய் இத்தனை வருஷம் கழித்து அது இந்துத்துவவாதியாக இருந்தால் தான் என்ன, இல்லாட்டினா தான் என்ன? அவங்க 5-6 முறை ஆட்சியில் உட்காந்து ஆண்டுட்டாங்க. அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு செல்வாக்கு இருக்கிறது. நீங்கள் ஏன் இப்போ போய் அதை போய் இந்துத்துவவாதியா இல்லையான்னு கேட்க? நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இல்லை. அவங்க இந்துத்துவவாதியாக இருந்தால் நீங்கள் நிரூபிச்சிங்க அப்படின்னாக்கா, எத்தனை பேர் வீட்டில் விளக்கெரிய போகுது, எத்தனை பேர் வீட்டில் சோறு பொங்க போகுது, எத்தனை பேர் வீட்டில் பஞ்சம் பசி தீர போகுது, எத்தனை பேர் வீட்டில் நன்மை கிடைக்க போகுது. இது முதல்ல உனக்கு நன்மை கிடைக்குமா? தேவையில்லாத எதுக்கு அண்ணாமலை ஏன் அப்படி வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கிறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு கட்சியை போய் சும்மா இருக்கும்போது சொரிஞ்சு விடுறது. அவங்க சும்மா தான் இருக்காங்க. நீங்கள் போய் என் தேவையில்லாமல் போய் சொல்லிடுறீங்க. பேசுவதற்கு, அரசியலை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு இல்லை ஒன்று கூட. பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்கு எதுவுமே இல்லை. அவங்க நீ ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருந்தாலே நாங்கள் இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம்னு பேசுகிறதுக்கு எந்த நன்மையும் செஞ்சதில்லை. மாநிலத்திலையும் செஞ்சதில்லை, மத்தியில் ஒன்றியத்திலையும் செஞ்சதில்லை. எந்த நல்லதும் செய்யாமல் எதை பற்றி பேசுகிறது? ஏதாவது பற்றி பேச போய் எவனாவது கேள்வி கேட்டானா பதில் சொல்ல முடியாது. இதுக்காக என்ன பண்ண வேண்டியது? இந்த அரசியல் புரோக்கர்னு வேறு சொல்லியிருக்காரு, அரசியல் வியாபாரின்னு வேறு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? இப்போ சவுக்கு சங்கரோட மேட்ரே ரவுண்ட் அடிச்சு கடைசியில் பிஜேபிக்கு கடைசியில் அண்ணாமலையில் தான் நிற்கிது. ஏன் உங்கள் கட்சிக்காரர்கள் இருக்கிற மட்டும் இவ்வளவு கொடூரமான விஷயங்களை, கொடுமையான விஷயங்கள்லாம் செய்கிறீங்க? சாதாரண ஒரு 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 யூடியூபராக இருந்தவரை, ஒரு கிளர்க்கை, ஒரு அரசாங்க ஊழியராக இருந்தவரை கொண்டு போய் 200 கோடி ரூபா, 100 கோடி ரூபா, 150 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக்கி வச்சுருக்கிற அது எப்படி மிரட்டி கிரட்டியெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு நல்லாவாக இருக்குது. இதெல்லாம் சுற்றி இப்போ அண்ணாமலையிட தான் வரும் போல் இருக்குது. ஜெயலலிதா இந்துத்துவவாதியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன, இல்லை என்றாலும் உங்களுக்கு என்ன? அவங்க இறந்து விட்டார்கள். இருக்கும் வரை மக்களுக்கு நல்லது செய்தார்களோ இல்லையோ, அவங்க மேலே, அந்த அம்மா மேலே நமக்கு நிறைய முரண் இருக்குது. நிறைய விஷயங்கள முரண் இருக்குது. எம்ஜிஆர் மேலேயும் முரண் இருக்குது, கலைஞர் மேலே, எல்லாரும் மேலேயும் நமக்கு முரண். ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. அதே மாதிரி இந்த அம்மாவோட அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. ஏவன் குற்றவாளின்னு சொன்னீங்க, அது கூட ஒரு ஏதோ கோர்ட்டு சொன்னதுன்னு கூட சொல்லலாம். அதில் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்க. அது கூட அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இனிமேல் நீ குற்றவாளின்னு சொல்லி நீ என்ன பண்ண போகிற? குற்றவாளி இல்லைன்னு சொல்லி என்ன பண்ண போகிற? இறந்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த சப்ஜெக்டே முடிஞ்சு போச்சு. நீ குற்றவாளின்னு எதுக்கு சொல்கிற நீ? அது ஒன்று. அதை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துத்துவவாதிங்கிற. இந்துத்துவவாதியாக இருந்தால் நீ என்ன பண்ண போகிற? இந்துத்துவவாதி இல்லைன்னா நீ என்ன போகிற? நாட்டின் பொருளாதாரம் நிமிர போகுதா? அவங்க இந்துத்துவவாதி இல்லைன்னு சொன்னால் நிமிந்துருமா, இல்லை இருக்குன்னு சொன்னால் தான் நிமிந்துருமா? எது தேவையோ அதை பற்றி பேசுங்கய்யா. நாட்டில் அரசியல் பண்ணுறது அசிங்கமா இல்லையா?
உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு சிரிக்க மாட்டாங்களே, உலக நாடுகள்லாம் சிரிக்காத. என்னடா ஒரு கேடுகெட்ட கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பல வருடங்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு இறந்து போன ஒரு அம்மையாரை பற்றி இந்துத்துவவாதியா இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு இதுதான் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இந்தியாவின் அரசியல் தரம் குறைந்ததற்கு ராகுல் காந்தி தான் காரணமாக அமித்ஷா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்பா 10 வருஷமா அவர் தான் என்ன ராகுல் காந்தியா நாடு ஆண்டுகிட்டு இருக்காரு. என்னையா பேசுறதெல்லாம் என்னமோ கேட்குறவன் கேனப்பையில இருந்தால் கேப்பையில் நெய்வலிங்கிற மாதிரி பேசு. ஏதாவது மக்கள் கேட்குறாங்கங்கிறதுக்காக வேண்டி பொதுக்கூட்டத்தில் ஏறி உட்காந்து மேடையில் ஒரு மைக்கு கிடச்சிட்டாக்கா இது வேணாலும் பேசிட வேண்டியது. அவர் தான் வந்து கோயிலுக்குள்ளே வச்சு பொம்பளை பிள்ளைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் கெடுத்தாங்களா? அதுக்கு காரணம் காங்கிரஸா, ராகுல் காந்தியா? அந்த கெடுத்தது கூட ஒரு பக்கெட்டு வைங்க. அந்த குற்றவாளிகளை காப்பதற்கு ஊர்வலம் போனாங்க பாருங்க, எம்பி எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அது எவ்வளோ பெரிய கொடுமை. இது எவ்வளோ பெரிய கொடுமைங்க. சொல்லுங்க, நீங்கள் மக்களாக சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நடந்ததா? என்னையா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பேசுறீங்க? அரசியலில் தரம் இப்போ எந்த அரசியல் யாருடைய அரசியல் தரம் தாழ்ந்து போச்சுன்னு பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ சீட்டில் எந்த ஒரு மாநிலத்தையாவது தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்கீங்களா? கூட்டணி சேர்க்கிறது இந்த அரசியல் உள்ளடி வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்கிறது தான். ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி 30 கோடின்னு பேரம் பேச வேண்டியது. ஏன் அப்புறம் நம்ம தெலுங்கானாலேயே ஆந்திராலேயே எங்கேயோ ஒன்று பேசுகிறத நேரடியாக காணொலியாகவே எடுத்து போட்டாங்களே. பிஜேபிக்காரங்க தானே போய் பேசுனாங்க, அதை எடுத்து காணொலியாகவே போட்டாங்களே. அரசியல் தரம் குறைந்து விட்டது யார் குறைச்சது? நன்றாக நல்லா வயிறு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில், நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்து யோசிடா, நீ பண்ணது தப்பா ரைட்டான்னு தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அமித்ஷா மோடி எல்லாம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்து யோசிச்சு இதெல்லாம் நம்ம செஞ்சதா இல்லை அவங்க செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. என்னத்தை பேசுறதுன்னு தெரியாமல் வந்து பேசி ஏதாவது நல்லது செய்யுங்கய்யா. சீனா வந்து இமாச்சல பிரதேசில் வந்து ஊடுருவாங்க, அடித்து நுறுக்கி தோசை பண்ணி விரட்டி விட்டான். சொல்லு, நீ ஒரு நல்ல என்னத்தை பேசுறது சொல்லு, அதே தான் சொல்லு. இல்லை எங்களால் வந்து இந்திய மக்கள் இத்தனை நூறு பேர் வாழ்க்கை பெற்றிருக்கிறார்கள், வளம் பெற்றிருக்கிறார்கள், ஏழ்மையிலேருந்து முன்னேற்றிருக்கிறார்கள், இவ்வளோ கல்வியை கொடுத்துருக்கோம், இத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம், இத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கோம், இத்தனை பல்கலைக்கழகம் கட்டியிருக்கோம், ஏதாவது ஒன்று சொல்லு. 10 வருஷமாக கட்டுறீங்க. அங்கே இந்த ஒத்த செங்கல், அது என்னது எய்ம்ஸு, அது இப்போ தான் காம்பவுண்டு ஏதோ கட்ட சேவராக கட்டியிருக்காங்க போட்டுருக்குது. இது என்ன ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னா அதுவும் இல்லை. அடுத்து வர கவர்மெண்ட்டு ஒரே வருஷத்தில் கட்டி முடிச்சிடுவாங்க. அது வேறு விஷயம். காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் ஒரே வருஷத்தில் கட்டி முடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் சொல்லிவார், ஒரே வருஷத்தில் கட்டி முடிச்சிடுவாங்க. அது வேறு விஷயம்னு வை. ஆனால் 10 வருஷமாக கட்டிக்கிட்டே கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அது என்ன கதை? அது யார் இதெல்லாம் நம்புறது? யார் என்னையா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அரசியலில்? நீ என்னென்னையா கேவலப்படுத்துவீங்க? ஒரு பொம்பளை பிள்ளைய கெடுத்து அந்த பொம்பளை பிள்ளைய அவங்க அம்மா அப்பா கூட தெரியாமல் அந்த பொம்பளை பிள்ளைய மண்ணெண்ணையை ஊற்றி எரித்து, இதுக்கு போலீஸு கவர்மெண்ட்டு எல்லாம் துணையாக இருந்து, இதெல்லாம் என்ன கேலி கூத்து? கொரோனாவில் நீங்கள் அடித்த கூத்தெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா? கொரோனாலாம் எவ்வளவு பட்டினி, எவ்வளவு சாவுகள், பட்டினி சாவுகள் எவ்வளவு? பட்டினி சாவுகள் எத்தனை கொரோனாவில்? நடந்து போனது எத்தனை பேர்? நடந்து வந்தவங்க மேலே இது என்னது சானிடைசர், அதை பைப்பில் பீச்சி அடிச்சிங்களே, அதெல்லாம் வந்து மறக்க முடியுமா? எத்தனை ஆயிரம் பேர்த்து நடக்க விட்ருக்கீங்க, அதை மறக்க முடியுமா? ஏன் அவர்களுக்கு பஸ்ஸு விடக்கூடாதுன்னு கேட்டதுக்கு ஏன் உங்கள் மாநிலத்தை நீங்கள் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க தானே நீங்கள். அப்புறம் என்னையா நீங்கள் வந்து இந்தியாவின் அரசியல் தரம் குறைந்ததுக்கு ராகுல் காந்தி என்னையா பண்ணார்? அதெல்லாம் பப்புன்னு சொல்லி அவர் தட்டி வச்சுருந்தீங்க. இன்றைக்கி பாவம் அவர் வந்து விஸ்வரூபமாக எடுத்து அவர் வானத்துக்கும் பூமிக்கு நிற்கிறாரு. உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பாப்போம், 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும் நீங்கள் வந்து விட்டத்தை பார்த்து படுக்கிறீங்களா இல்லை அரசியல் நடத்துறீங்களா அப்படின்னு. அப்போ இணையமாக 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுத்திக்கிட்டு விட்டத்தை தான் பார்க்க போகிறீங்களோன்னு தோணுது. நீங்கள் அந்த மாதிரி விட்டத்தை பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு நிம்மதியாக நாடு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா
அடுத்தாப்புல நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நாறி நாத்தம் எடுத்து போய் நாசமாகி போய் சுடுகாடாக போயிடும் நாடு. அதனால் வீட்டுக்கு போங்க, அதான் நல்லது. 10 வருஷம் ஆண்டுட்டீங்க, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்டீங்க. பிஎம் கேர் ஃபண்டு, அப்புறம் தேர்தல் நிதி பாண்டு, இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது அடிச்சிட்டீங்க. போங்க, போதும் போங்க. அடுத்து வரவங்க அடுத்து வர்றவங்களாவது ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுக்கட்டும்.